இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல லிவிங் ரூமை டெக்கரேட் பண்றதுக்கான 2 DIYs பார்க்க போறோம். நம்ம பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் இல்ல எந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லயும் இதை நம்ம தொங்க விட்டுக்கலாம். ரெண்டாவதா நீங்க பார்க்கறது உள்ளன்ல செய்யக்கூடிய சூப்பரான டோர் மேட். ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டெக்கரேட்டரை பண்றதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் CDs எடுத்துக்கலாம். இந்த CD எல்லாமே பாதியா நம்ம கட் பண்ணிக்க போறோம், அதாவது செமி சர்க்கிளா நம்ம எடுத்துக்க போறோம். உங்க ரூமோட என்ட்ரன்ஸ் சைஸை பொறுத்து நீங்க CDs எடுத்துக்கலாம். நான் 6 எடுத்திருக்கேன். இந்த CDஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மாதிரியான சாட்டின் ரிப்பன்ஸ் இல்லை ஆர்டினரி சாட்டின் ரிப்பன்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பீட்ஸ், கிறிஸ்டல்ஸ், முத்து எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். கலரும் நம்மளோட இஷ்டம் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேஸ் எடுத்துக்கணும். நம்ம அந்த CDs எல்லாத்தையும் இதில் ஒட்ட போகிறோம். பாதியாக ஒட்டியிருக்க இந்த CDயில் நான் ஃபெவிகால் தடவிருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லேஸை கரெக்டாக இதில் ஒட்டிடலாம். இது இந்த டெக்கரேட்டிங் ஐடியாஸ் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஓரத்தில் இந்த பீட்ஸை ஒட்டி நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். கோல்டன் பீட்ஸாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள், கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரியான பீட்ஸ், கல், முத்து என்ன இருக்கோ அதை வச்சு நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 6லேருந்து 7 பீசஸ் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் வெவ்வேறு கலரில். இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்ச கோல்டன் லேஸில் வரிசையாக ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சீடியை ஒட்டியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பக்கத்தில் ஒட்டிடலாம். இதை மேலும் அழகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மணி தொங்க விட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த நூல் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த லேஸில் ஒட்டிட்டேன். வெவ்வேறு கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். இது எல்லாமே காமிச்சா டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அதனால தான் நான் ஒரே ஒரு CD காமிச்சேன். நான் என்ட்ரன்ஸில் ஒட்டாமல் என்னோட பூஜா கேபினெட்டோட டோர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட பூஜா கேபினெட் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஆர்கனைசேஷன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்குது இப்போ என்னோட பூஜா மண்டபம் பார்க்கறதுக்கு. அடுத்து உள்ளனில் செய்யக்கூடிய ஒரு டோர் மேட். இதுவும் ரொம்ப ஈஸி. இந்த கிராஃப்ட்ஸ் திங்ஸ்லாம் விற்கக்கூடிய எல்லா கடையிலையுமே இது கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு நிறைய கலர்ஸ் உள்ளன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலரோ இல்லை 2 கலரோ கூட எடுத்துக்கலாம். உள்ளன 2 விரலில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நடுவில் டை பண்ணிவிட்டு ஓரத்தில் அதை கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு பூ மாதிரி நம்ம இப்போ அதை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. இப்போ நடுவில் எப்படி அதை கட்டியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கிட்டா தான் அந்த பூ மாதிரி நமக்கு ஷேப் வரும். பாருங்கள், அழகாக இருக்குது. நடுவில் கட்டுறது ஆர்டினரி த்ரெட்டு தான். நீங்கள் இதே கலர் த்ரெட் வேணும் அப்படின்னாலும் அதை மாதிரி கட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக கட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த திக்னஸும் இந்த பஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிறதும் நம்மளோட இஷ்டம்தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே அதில் நம்ம கட்டிட போகிறோம். கார்னர்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நாட்டு தான், ஈஸியாக இருக்குது பாருங்கள். முன்னாடி அந்த பூ நமக்கு அழகாக தெரியும். எக்ஸஸாக இருக்க த்ரெட்ஸை கட் பண்ணிடலாம். அது டைட்டாக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் அடுத்த ஒரு பூவையும் நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதோட ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்து ஹோல்ஸில் அடுத்ததை கட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சிங்கன்னா அழகாக டோர் மேட் மாதிரியே இருக்கும். அடுத்த கலரை பக்கத்தில் அதே மாதிரி நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4-5 ஓட்டை தள்ளி நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மல்டி கலர்ன்றதுனால ரேண்டமாக எந்த கலர்ஸ் வேணாலும் நான் இப்போ கட்டிட போகிறேன். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி கட்டிகிட்டே வரணும், அவ்வளோதான். ஃபுல்லாக கட்டியாச்சு பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப அழகாக டோர் மேட் மாதிரி இருக்குது. நம்ம லிவிங் ரூமில் சோஃபா கீழே இல்லை உங்களோட டீபாய் மேலே எங்கே வேணாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். டெலஃபோன் கீழே கூட இதை வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ பின்னாடி திருப்பி அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்ஸ் எல்லாத்தையும் யூனிஃபார்மாக கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த நாட் மட்டும்தான் அந்த பூ இதில் நிற்கும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் டோர் மேட்டாக போடாமல் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்றத காமிக்கிறேன். இது ஃபோல்டபுள் ஸ்டூல்.
இது மேலே தான் அதை விரிச்சிருக்கேன். இது கரெக்டாக அந்த சைஸ் இருந்ததுனால நான் இதுக்கு மேலே அதை விரிக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே என்னோடய டெரகோட்டா ஃப்ளார் பாட்டை வச்சிடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்பிள் டிஐஒய் தான், ஆனால் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த டிஐஒய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரியான அப்லோடுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.